அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்கிறோன்னாக்கா, சிக்கன்னு வேக வச்சு அது எலும்பு தனியாக எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். குறக்குறன்னு வேக வச்சுட்டு அரைச்சா சட்டுன்னு அரைஞ்சிரும். அப்புறம் மிளகுத்தூள், நம்ம வீட்டில் இருக்கிற பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டு, அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு. நான் பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ணலை, ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு, அப்புறமா வெங்காயத்தாள், கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம். அதில் கொத்தமல்லி புதினா இல்லை வீட்டில், அதனால் நான் வெங்காயத்தாளும் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு. அது நம்மகிட்ட கொஞ்சம் மசாலாத்தூள் இருந்தது, சிக்கன் மசாலா, அது சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பொட்டுக்கல்லையை நல்லா பொடியாக பொடி பண்ணிக்கணும். பொட்டுக்கல்லை 100-150 பொட்டுக்கல்லை பொடி பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நம்ம கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இஸ்காமல் இருக்கும். நான் பொட்டுக்கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 150 பொட்டுக்கடலைக்கு நான் அரைச்சேன். கறி ஒரு 300 கிராமுக்கு இருந்தது. அது அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கணும். தெளித்து பிசைஞ்சு நல்லா நம்ம வடை மாதிரியே செய்யணும். நல்லாயிருக்கும் சிக்கன் கறி வடை. சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் அது வெங்காயத்தாளும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இல்லை, அதனால் சேர்க்கல. இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். போட்டால் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். தெளித்து நல்லா பிசைஞ்சு நம்ம வடை தட்டுற மாதிரியே தட்டி வச்சுக்கணும். இப்போ தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கறி அரைக்கும் போது. அது கொழன்னு ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் கறி அரைச்சா தான் நல்லா அந்த கறி மாதிரியே தெரியும். அது நல்லா பொடியாகிட்டு தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இது நான் 300 கிராம் அளவு கறினாக்கா ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். போட்டு கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. இதை அப்படியே போட்டேன் நான். இதேமாரி வடை தட்டி வச்சுட்டு போடணும். போட்டு எடுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க கேட்குறத விட அதிகமாக கொடுக்கணும்னு துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.